செல்வாக்குள்ள. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் இவர்களை விட அதிகமான செல்வாக்கு படைத்தவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ். ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் சில சங்கங்கள் இருக்கு, அவங்களுக்குனே சங்கங்கள் இருக்கு. ஒரு ஐஏஎஸ்க்கு ஒட்டுமொத்த ஐஏஎஸ் ஒண்ணு சேர்ந்துருவான். ஒரு ஐபிஎஸ்க்கு ஒண்ணுனா ஒட்டுமொத்த ஐபிஎஸ் ஒண்ணு சேர்ந்துருவான். ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு ஒண்ணுனா இந்த ரெண்டு டீமுமே ஒண்ணு சேர்ந்து எப்பவுமே ஒன்னாவே நிக்கும். இங்க இருக்கிறதுல மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யக்கூடிய நபர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் முடிச்ச நபர்கள் தான் மிகப்பெரிய அயோக்கியர்கள். அரசியல்வாதி கூட 5 வருஷம் இருப்ப, அரசியல்வாதிக்கு பெரிய கிரிமினல் தனம்லாம் தெரியாது. நீங்க அவன் ஜெயிச்சு எம்எல்ஏவா போகையில பெருசா அவனுக்கு கிரிமினல் தனம் தெரியாது. எப்படியெல்லாம் ஊழல் பண்ணலாம், எப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கலாம், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கறது அந்தந்த துறை சார்ந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் தான். அதை நீங்க புரிஞ்சுக்க. இந்த படித்த அயோக்கியர்களின் கூடாரமா சில சங்கங்கள் இருக்கு. அவர்களை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். நீங்க எழுதி வச்சுங்க. இதுல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் 3 மாசம் 6 மாசமோ அந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பி மீண்டும் வேலைக்கு போயிருவாரு வேற மாவட்டத்துக்கு. அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐஏஎஸும் காட்டி கொடுக்க மாட்டார்கள், எந்த ஒரு ஐபிஎஸும் காட்டி கொடுக்க மாட்டார்கள். என்னைக்குமே நீங்க இந்த தலைமைச் செயலகத்தில இருந்து எந்த ஐஏஎஸ் அதிகாரி நிக்கிதாவுக்காக பேசினார் என்ற விஷயமே வராது. யார் அந்த சார், யார் அந்த மேடம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. அடுத்த பிரச்சனை வரும், அடுத்த பிரச்சனை பத்தி பேச போயிடும், இந்த பிரச்சனை மறைஞ்சிரும், இந்த பிரச்சனை நீடித்து போயிடும், இந்த பிரச்சனை மழுங்கடிக்கப்பட்டுரும். அப்பாவே அஜித் அடிச்சு கொண்டீங்க.